Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths chapter 8 exercise 8.2 ல problem number 4 பார்க்க போறோம். வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். If n equal to 5, x bar equal to 6, summation x square equal to 765, then calculate the coefficient of variation. சரியாமா? தமிழ்ல பார்த்திரலாம். n equal to 5, x bar equal to 6, x summation x square equal to 765 எனில் மாறுபாட்டு கெழுவை காண்க. மாறுபாட்டு கெழுனா என்னமா? CV. CV equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், n கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பார் அண்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் பாரை நம்ம எப்படிமா எழுதலாம்? சமேஷன் எக்ஸ் பை என்னன்னு எழுதலாமா? சமேஷன் எக்ஸ் பை என்ன தான் எக்ஸ் பார், ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல நமக்கு CV வேணும். CV கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலாவில் என்னென்ன வேணும்? தட் இஸ் சிக்மா, தட் இஸ் திட்ட விளக்கம். ஓகேமா? சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இல்லையா? அப்போ எக்ஸ் பார் கொடுத்துருக்காங்க, பட் சிக்மா கொடுக்கல. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சிக்மாவும் நம்ம கண்டுபிடிக்கணும். சிக்மா கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து என்ன எக்ஸ் பார் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்தா நம்ம வந்து திட்ட விளக்கத்துக்குள்ள அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்போ சிக்மா ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன வரும் நமக்கு? ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை என் தி ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர்னா 765 டிவைடட் பை என் வேல்யூ நமக்கு 5 கொடுத்துருக்காங்க, மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை என் தான் நமக்கு என்னமா? எக்ஸ் பார். ஓகேவா? அப்போ 6 தி ஹோல் ஸ்கொயர் போடலாமா? 6 தி ஹோல் ஸ்கொயர். இது மீனுக்கு ஸ்கொயர் நம்ம எடுக்கிறோம். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்க. ரூட் ஆஃப் இது நம்ம 5 டேபிளால் கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது என்ன வருமா நமக்கு? 5 5 25 3 153 வரும் இல்லையா? அப்போ 153 மைனஸ் 6 ஸ்கொயர்னா 36. இப்போ நம்ம இதை நம்ம சப்ராக்ட் பண்ணியாச்சுன்னா என்ன வரும்? 153 into 36 இல்லையா? அப்போ 13 7 117. ஓகே, 117. இதுக்கு நம்ம லாங் டிவிஷன் மெத்தட்லையும் ரூட் கண்டுபிடிக்கலாம், லாக் மெத்தடில் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். லாக் புக்லேயே நமக்கு டேரெக்டாக ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இருக்குது. நான் உங்களுக்கு 2 மெத்தடுமே உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியாம்மா? இப்போ நமக்கு இந்த இடத்துல லாகு இப்போ ரூட் ஆஃப் 117 பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், நம்மளே லாக் புக்கில் டேரெக்டாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கொயர் ரூட்டில் வந்து நமக்கு 2 பேஜஸில் கொடுத்துருக்காங்க, 1 to 10, அதுக்கப்புறம் 10 to 100 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது வந்து 100 எக்ஸிட் ஆயிடுச்சு இல்லையா? அதாவது 100 விட தாண்டிட்டு. ஸோ 117 117 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நம்ம 100க்குள்ளே சேஞ்ச் பண்ண போகிறோம். அது ரொம்ப சிம்பிள். எப்போதுமே 100 தட் இஸ் ரூட் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது பாயிண்ட்டை நம்ம எப்படி மூவ் பண்ணணும்னா டபுளாக நம்ம லெஃப்ட்டோ ரைட்டோ அது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. என்ன மூவ் பண்ணாலும் நம்ம வந்து 2 நம்பராக மூவ் பண்ணணும். அப்படின்னா மீனிங் என்னன்னு பாருங்கள். இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது இல்லையாம்மா? நான் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 பாயிண்ட் நான் தள்ளி வைக்க போகிறேன். அப்போ என்ன வரும்? 1 2 சரியா? 2 இடம் தள்ளி நம்ம லெஃப்ட் சைடு பாயிண்ட் வச்சுருக்கோம். அப்போ நமக்கு என்ன வர ஆன்சரு? இப்போ ரூட் ஆஃப் 1.17 கரெக்டாமா? 2 இடம் தள்ளி நான் புள்ளி வச்சுருக்கேன். இதில் நல்ல ஞாபகம் வைக்கணும், 2 இடம் தள்ளி புள்ளி வந்து நம்ம லெஃப்ட் சைடு மூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஆன்சர்லாம் சேஞ்ச் ஆகும், அதுக்காக தான். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ரூட் ஆஃப் 1.17க்கு என்னென்னு பார்க்க போகிறோம். 1 to 10 இருக்குது பாருங்கள். 1.1க்கு 7 சரியாம்மா? அப்போ 1.1ல் 7 பார்த்தாச்சுன்னா 1.082 1.082. நல்லா பாருங்கம்மா. இது எதோட ஆன்சரு? ரூட் ஆஃப் 1.17. ஆனால் நமக்கு அது தேவை கிடையாது. ரூட் ஆஃப் 117 தான் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து ஆன்சர் தட்ஸ் கிவன். இதில் டேட்டாவில் 2 பாயிண்ட் நம்ம லெஃப்ட் சைடு மூவ் பண்ணோம் இல்லையா? அப்போ 2ல் பாதி என்னம்மா? 2ல் பாதினா 1. அப்போ ஒரு பாயிண்ட் வந்து ரைட் சைடு மூவ் பண்ண போகிறோம் பாயிண்ட். அப்போ எப்படி மாறும் பாருங்கள். இந்த பாயிண்ட்டு ஒரு ஷிஃப்ட்டு, இங்கே 2 ஷிஃப்ட் பண்ணணும். ஓகேவா? 2 ஷிஃப்ட்டு. அப்போ 2ல் பாதி என்னது? 1. அப்போ ஒரு ஷிஃப்ட் வந்து இங்கே லெஃப்ட் மூவ் பண்ணியாச்சு, நம்ம இங்கே ரைட்டு மூவ் பண்ணுறோம். அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள் தான். அந்த பாயிண்ட் மட்டும் மூவ் பண்ணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது 10.82 புரியுதாமா? இதான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர். இது வந்து மெத்தட் 1ன்னு போடுறேன். இது வந்து மெத்தட் 1. ஓகேவா? மெத்தட் 2 இருக்குது, அதை நான் சொல்லித்தரேன். மெத்தட் 2 ஏன்னா உங்களோட எக்ஸாமுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் டேட்டா ஷீட் தருவாங்களா நம்ம சொல்ல முடியாது. பட் லாக் அண்ட் ஆன்டிலாக்கான டேட்டா ஷீட் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ லாக் அண்ட் ஆன்டிலாக யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பார்ப்போம். இப்போ 117 ரூட் ஆஃப் எப்படி நம்ம எழுதலாம்? the square root of 117 எப்படி எழுதலாம் பாருங்கம்மா? 117 the whole power 1/2 எழுதலாமா? அந்த ரூட்டை வந்து the whole power 1/2 போடலாம். இது என்ன ஃபார்முலா? லாக் நமக்கு யூஸ் பண்ணோம்னா லாக் ஆஃப் என்ன ஃபார்முலா வரும் நமக்கு? லாக் ஆஃப் என்ன ஃபார்முலா பாருங்கள்? லாக் ஆஃப் a power x equal to x into log a. நான் இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போது
log of 117 the whole power 1 by 2. நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும்? இந்த 1 by 2 நமக்கு முன்னாடி வரும் according to log rule. அப்போ 1 by 2 into log of 117. இப்போ பாருங்க ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1 by 2 into இப்போ log of 117 இல்லையாமா, log ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். log of இந்த இடத்துல எழுதுறேன். இப்போ log of 117 இதுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்பர் என்னமா வரும்? கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்பர் பாருங்க, தட் இஸ் இந்த இடத்துல இருக்குது பாயிண்ட். அப்போ ரெண்டு இடத்துலையும் புள்ளிக்கணும். அப்போ 2 பாயிண்ட். இப்போ தட் இஸ் 2 பாயிண்ட் வச்சுட்டு பாயிண்ட்டை மறந்துடுங்க. 11க்கு 7 லாகில் 11க்கு 7 பார்க்கலாம். 0682 0682 ஓகேம்மா 0682 ஓகே. இப்போ பாருங்கள் log of 2.0682. நெக்ஸ்ட் இப்போ பார்ப்போம். இதை நம்ம கட் பண்ணலாம் பாருங்கள். 1 by 2 இல்லையா, 1 by 2 அப்போ கட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குமா? 1.0ல் வந்து நமக்கு 2 அடங்காது. அப்போ 0.341. இதோட நமக்கு ஆன்சர் முடியலை. நமக்கு என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் ஆன்டிலாக் எடுக்க போகிறோம். ஸோ ஆன்டிலாக் ஆஃப் எதுக்கு ஆன்டிலாக்? இதை நான் தள்ளி எழுதுறேன். 2.0682 ஓகே, நான் தள்ளி எழுதுறேன். லாக் ஆஃப் 117க்கு 2.0682 அது அப்படி இருக்கு. லாக் ஆஃப் 0. தட் இஸ் 0.0341க்கு தான் நம்ம பார்க்கணும். எனக்குமே ஆன்டிலாக் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பருக்கு தான் பார்க்கணும். அப்போது 0.03 இல்லையாம்மா, 0.03க்கு 4 பார்த்தாச்சுன்னா நம்ம வந்து 1081 அண்ட் 1க்கு வந்து 0 தான் இருக்குது. ஸோ 1081. அப்போ 1081 இந்த 1 பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்கு எதுக்கு வரும்னா 10 power 1ன்னு அர்த்தம். ஸோ மல்டிப்ளை பை 10 power 1. ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு என்னமா வரும்? இங்கே இருக்க பாயிண்ட் வந்து நடக்கலாம். இந்த இடத்துல கூட பாயிண்ட் மீனிங் என்னன்னா ஒரு பாயிண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகும். அப்போது ஆன்சர் என்னது? 10.81. கரெக்டாமா? ஆல்மோஸ்ட் ஒரு பாயிண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 10.82 அல்லது 81. ஓகேம்மா, இப்போ நம்ம எதாவது யூஸ் பண்ணலாம். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது? நமக்கு 10.82 நம்ம போடுவோம். 10.82. நெக்ஸ்ட்டு இப்போ சிக்மா கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? சிவி கண்டுபிடிக்கலாம். அப்போ சிவிக்கான ஃபார்முலா எழுதலாமா? சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. அப்போ சிக்மா வேல்யூ என்னது நமக்கு? 10.82 டிவைடட் பை எக்ஸ் பார் வந்து கொடுத்துருக்காங்க 6 இன்ட்டு 100%. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். சிவி ஈக்குவல் டு மாறுபாட்டுக்கெழும். இதை நம்ம ஈஸியாக கட் பண்ணலாம் பாருங்கள். 6 கட் பண்ணியாச்சுன்னா 1.48ல் 8 இல்லையா, 48. அப்போ 0 2ல் நமக்கு 6 அடங்காது 0. 20ல் 6னா 318. மறுபடியும் 2 இருக்குது, 0 ஆட் பண்ணியாச்சுன்னா 3 போயிட்டே இருக்கும். நம்ம அப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாம். 1.8033 இன்ட்டு 100 மறக்காமல் போடணும். அப்போ நமக்கு என்ன வருமா? இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். 0 ஆட் பண்ணி 4 1 2 3 4 180 இல்லையாம்மா, 180.33%. இதுதான் நமக்கு தேவையான ரெக்கார்ட் ஆன்சர். இந்த லாக் மெத்தடில் 2 மெத்தடுமே ஈஸியாக தான் இருக்கும். எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.